சம்மர் சீசன் ஆரம்பிச்சு ஒரு 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரியான வெயில் மண்டையை பொழக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நமக்கு இந்த தாகத்தை தணிக்கிறதுக்குனே கடவுள் படைச்ச ஒரு அற்புதமான படைப்புனா இந்த வாட்டர்மெலன் தான் சொல்லணும். ஸோ ரேட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி ஜூஸாவோ இல்லை அப்படியே ஃப்ரூட்டாவோ சாப்பிடுங்க. யாருக்காவது ஏதாவது இந்த ரோட்டில் வந்து தெரிஞ்சவங்களோ இல்லை வந்து வேலை பார்க்குறவங்களோ யாராவது பார்த்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட ரொம்ப விலை கம்மியான ஃப்ரூட் தான் இது. நிறைய பேருக்கு வாங்கி கொடுங்க. அவங்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. சாப்பாடு அது இதுங்கிறத விட இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவாங்க. இப்போல்லாம் வாரத்தில் 10 கிலோ 15 கிலோ வாடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களுமே இந்த வாட்டர்மெலன் வாங்கிட்டு தான் இருக்கோம். நெல்லிக்காய் வாங்கி வச்சிருந்தேன். இதில் வந்து ஊறுகாய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு சாம்பார் ரெடி பண்ணிட்டு அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா சோயா மீன்ஸில் சிக்கன் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டினியூஸாக வறட்டு இருமலுக்கு வந்துட்டு ஏதாவது ரெமடிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள்.